தைப்பொங்கல் தினத்தினை முன்னிட்டு வெல்வை பட்ட திருவிழா 2025 வெல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. வெல்வை விக்னேஸ்வரா சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் விமலதாஸ் கவிச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனும், சிறப்பு விருந்தினராக வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் சிவபாத சுந்தரம் சத்தியசீலனும், கௌரவ விருந்தினராக வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற செயலாளர் சத்யநாதன் கிஷோக்குமார் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த பட்ட போட்டியில் சுமார் 130 பட்டங்களை அதனை வடிவமைத்தவர்கள் விண்ணில் பறக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் உயிர்த்தெழும் ரகன் பட்டம் 1ஆம் இடத்தையும், மின் பிறப்பாக்கி பட்டம் 2ஆம் இடத்தினையும், ஹெலிகாப்டர் மூலம் தூக்கிச் செல்லும் திரையரங்கு பட்டம் 3ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டது. அத்துடன் இந்த நிகழ்வில் கல்வி சாதனையாளர்களை ஆளுநர் கௌரவித்தார். இங்கு பிரதமர் விருந்தினர் உரையாற்றிய ஆளுநர், யாழ் மாவட்ட செயலாளராக 2018ஆம் ஆண்டு இருந்தபோது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்ததுடன் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக சிறப்பாக இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். எமது மண்ணின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் இந்த போட்டிகள் அமைந்துள்ளதாக தெரிவித்த ஆளுநர், இது பாராட்டப்பட வேண்டிய விடயம் எனவும் குறிப்பிட்டார். ஒவ்வொருவரதும் தனித்துவமான திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த பட்ட போட்டி அமைந்துள்ளதுடன் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக சிந்தித்து பட்டங்களை உருவாக்குவது சிறப்பானது என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அரசாங்க தலைவராக இருந்தபோது அந்த வகையில் இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவது. பல்வேறு பாடங்களிடமிருந்தும் இங்கே வருகிறார்கள், இந்த போட்டியை கண்டுகளிக்கிறார்கள். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. இது ஒரு வெளிநாடுகளில் கூட இது ஒரு பெரும் மனசாட்சி கொண்டிருக்கின்ற ஒரு சர்வதேச போட்டியாக இது மாறி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கல்லை விக்னேஸ்வரா சனசமூக நிலையமும் கல்லை உதயசூரியன் கலாவும் இணைந்து ஒவ்வொரு தைப்பொங்கல் தினத்தன்றும் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு மிக சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்த ஒரு சிறப்பான நிகழ்வாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவையே பாராட்டப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய ஒரு இவ்வாறான நிகழ்வுகள். அது ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையை வெளிப்பாட்டு காட்டுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையிலே சிந்தித்து எவ்வாறு விதமான புது விடயங்களை அதிலே மூட்டி பல்வேறு மிக அழகாக பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த பட்டங்களை அவர்கள் தயாரித்து இதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று துரதிருஷ்டவசமாக சில மழை நிலையில ஒழித்திருந்தாலும் சில போட்டியாளர்கள் இதில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. எவ்வாறு இருந்தாலும் பின்னர் மழை காரணமாக பிற்பகுதியிலே மிக சிறப்பாக நடக்க முடிந்திருக்கின்றது. இவ்வாறான அந்த போட்டியாளர்கள் மிகவும் தங்களுடைய திறமைகளை ஒவ்வொருவரும் வித்தியாசமான வகையிலே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வித்தியாசமான எண்ண கருங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய அந்த திறனை நாங்கள் பாராட்டுகின்றோம். இவ்வாறான நிகழ்வுகள் மற்ற இடங்களிலே இப்படி இல்லை. இவ்வாறான ஒரு மிகவும் சாகசமான சிறப்பான யுக்திகளை கையாண்டு செய்கின்ற நிகழ்வு ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒன்றும் போற்றப்பட வேண்டிய ஒன்றும். ஆக இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் உண்மையிலே மிகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டே இதில் பங்கு பற்றிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வித்தியாசமான யோசனை சிந்தனை அடிப்படையிலே அவர்கள் இதை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு வருங்காலத்திலும் நல்ல மிக வித்தியாசமான முறையிலே அவர்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மற்றும் அந்த இது தலைவர் அவர்கள் குறிக்கப்பட்ட சில விடயங்கள் இது உண்மையிலே அது எனக்கும் நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த பட்டங்கள் வருவதற்கு ஒரு போதியமாக இல்லைன்னா நாங்கள் கடலுக்குள்ள செல்ல வேண்டிய ஒரு தூரம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போ சொல்வது இன்னொரு கடல்லே ஒரு அழுத்தியை செய்வதற்கான கடற்கரையில் எங்களுக்கு கடல் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு அனுமதி ஒன்று தேவையாக இருக்கின்றது. நாங்கள் அவ்வாறான ஒரு அனுமதி எவ்வாறு பெறலாம், இந்த மாதிரியாக அவர்கள் செய்யலாம் என்ற இடங்களை நிச்சயமாக நான் முயற்சிக்கிறேன். ஆனால் அது எந்த மாதிரி சாத்தியமாக தெரியுது என்றாலும் அதை செய்வதற்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு சாதமாக பரிசீலிப்பதை கூறி இந்த நிகழ்வுக்கு நாங்கள் 2ஆம் தரமாக நீங்கள் அழைக்கிறீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்ட இலக்கம் 77 பட்ட இலக்கம் 77 மாபெரும் சர்வதேச பட்ட போட்டியுள்ள 2025 அந்த போட்டி
திருவிழாவின் முதல் 3 போட்டியாளர்களும் இவர்கள் வருகையில் இருக்கிறார்கள் என்றாலும் 2 போட்டியாளர்கள் இந்த படத்தில் தோன்றுகிறார்கள். அனைவரும் அது மட்டுமல்லாமல் அனைத்து போட்டியாளர்களுக்கும் இவ்வேளையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நாம்